வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ருத்ரமரவண சாமி வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா வேஷம் போட்டவங்க டான்ஸ் ஆடினாங்க. காலையில் 3 மணிக்கு வந்துருக்குறாங்க. அப்படி உழைத்து வாழ்ந்த மனிதனின் விதியை பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர் திரிமூர்த்திகளும் சேர்ந்து தாய் என்கின்ற ஒரு பெண்ணின் கர்ப்பத்தில் சேர்த்து அந்த மாமிச சதையுருண்டை ஒரு குழந்தையாய் மாறி 9 மாதம் கழித்து பிறக்கின்ற குழந்தை நீ என்னாக வேண்டும், இப்பொழுது எப்படி இருக்கின்றாய், இதற்கு முன் எப்படி இருப்பாய் என்ற விதியை எழுதியிருப்பவன் காலத்தை சிருஷ்டி செய்த பிரம்மன். அப்படி என்கையில் சத்தியத்திற்காக ஹரிச்சந்திரன் அவனுடைய பாடு என்னவாயிற்று, அவனுடைய விதி ரகசியத்தை எழுதியிருப்பவரோ பிரம்மன். கர்ணன் அவனுடைய பாடு என்னவாயிற்று, தர்மநந்தனன் அவனுடைய பாடு என்னவாயிற்று. வளரே அப்பரே ருத்ர எல்லாவற்றையும் தலை விதி ரகசியத்தை எழுதியிருப்பவரோ காலத்தை சிருஷ்டி செய்த பிரம்மதேவன். அப்படி என்கையில் நாரத மகாமுனிவர் ஒரு நதியோரத்தில் பயணித்து செல்லும் பொழுது 1000 வருட காலமான ஒரு மண்டையோடு அவர் காலில் பட்டு கீழே விழுகிறார். கீழே விழுந்து அந்த மண்டையோட்டை தனது வலது கையில் பிடித்துக் கொண்டு பிரம்மன் எழுதியிருக்கும் விதியை படிக்கின்றான்.
ಆ ಜನ್ಮ ದಾರಿದ್ರ್ಯಂ ದಶವರ್ಷಾನೇ ಬಂಧನಂ ಮತಿ ತೀರೆ ಮರಣಂ மரணானந்தரே சிச்ச சுக்ருத ராஜபலம் என்று எழுதியிருந்தது. இது எமக்கு புரியவில்லை என்று தனது வலது கையில் பிடித்துக் கொண்டு பிரம்மலோகத்திற்கு வந்து நிற்கின்றான். பிரம்மலோகத்திற்கு வந்த நாரத மகாமுனிவரை கண்டு திரிலோகத்தை சஞ்சரிக்கும் நாரத மகாமுனியே, ஏனோ கலகத்தை உண்டு செய்வது போல் இருக்கின்றது என்று பிதனான பிரம்மன் கேட்கிறான். ஏ பிரம்மதேவா, கலகம் என்றால் உமக்கு அர்த்தம் தெரியுமா? கா என்றால் கமலத்தில் வாழும், கா என்றால் கமலத்தில் வாழும் உமக்கும், லா என்றால் லட்சுமி துணைவனான ஸ்ரீமன் நாராயணனிற்கும், ஆ என்றால் அரணிக்கும் பிரியமானவனே. இதை புரியாமல் என்னை கலகப்பிரியன் என்று சொல்லிவிட்டீர்கள் அல்லவா? நான் கலகம் செய்வதே தர்மத்தின் வழியாலாகும் என்று கூறிவிட்டு, இது இந்த மண்டை ஓடு நான் செல்லும் வழியில் கிடைத்தது. இதை படித்து பார்த்தேன், எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இவனுடைய விதி என்ன? எமக்கு ஒரு முறை புரியும்படி, அனைவருக்கும் ஒரு முறை புரியும்படி எடுத்து உரையுங்கள் என்று பிரம்மனே கைப்பட எழுதிய பிரம்மனிடம் கொடுத்தான். பிரம்மர் தனது வலது கையில் பிடித்துக் கொண்டு ஆ ஜன்ம தாரித்ரம் தசவர்ஷானே பந்தனம் மதி தீரே மரணம் மரணானந்தரே கிஞ்ச சுக்ருத ராஜபலம் என்று எழுதியிருந்தது. ஆ ஜன்ம தாரித்ரம் என்றால் இவன் பிறந்ததில் இருந்து தாரித்திரம் பிடித்தவனாயிருந்து, தசவர்ஷானே பந்தனம் என்றால் 10 வருட காலம் சிறை தண்டனையை அனுபவித்து, மதி தீரே மரணம் என்றால் நதியில் விழுந்து மரணம் அடைந்திருக்கின்றான். மரணானந்தரே கிஞ்ச சுக்ருத ராஜபலம் என்னவென்றால், நீ நடந்து செல்லும் பொழுது உன் பாதம் பட்டதால் அவனுடைய விதியில் இந்த மண்டையோடு சிவபெருமான் அணிவதாக எழுதியுள்ளது. என்னவென்றால், இந்த மண்டை ஓட்டை அந்த சிவபெருமானிடம் கொடு. அவர் அணிந்திருக்கும் மண்டை ஓற்று மாலையில் இதொரு மண்டை ஓற்றை போற்றி நடவர கங்காதரனை போல நாட்டியம் ஆடினால் அவன் செய்த பாக்கியம் அல்லவா, அவன் செய்த புண்ணியம் அல்லவா என்று கோடானு கோடி தலை விதி ரகசியத்தை சிருஷ்டிருப்பவனே, கோடான கோடி தலை விதி ரகசியத்தை எழுதியிருப்பவனே, திரிமூர்த்திகளான விஷ்ணு தசராவதாரம் 10 அவதாரத்தை சிருஷ்டி செய்தான். சிவன் அநேக அவதாரத்தை சிருஷ்டி செய்தான். திரிமூர்த்திகளின் பாதம் பணிந்திட வளரே ருத்ர அப்பரே ருத்ர ஜலதங்கமல்ல விபரீத ನಾಯಕ ಹರಿಯುವ ಹಾವಿನ ಗಂಡ, ಉರಿಯುವ ಕಿಚ್ಚಿನ ಗಂಡ, ದುರುಳ ದುಷ್ಪಾಪಿಗಳ ಗಂಡ, ಅದನ ಪ್ರಚಂಡ ಮಹಾಗುರು ವೀರಭದ್ರ ಎಂದು ಉದ್ಭವಿಸಿದನು.